அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய துஆக்கள் ஏன் சில நேரம் அங்கீகரிக்கப்படுவதில்லை? இதற்கு மிக முக்கியமான காரணங்களை ஆதாரப்பூர்வமாக பார்ப்போம். முதலில் 3 நபர்களின் துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை. நோம்பாளியின் துஆ, நீதி செலுத்தும் அரசனின் துஆ மற்றும் அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ. குறிப்பாக ஒருவருக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அவர் கேட்கும் துஆவை அல்லாஹ் மேகங்களுக்கு மேல் உயர்த்தி அதற்கு வானத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான். அடுத்ததாக நாம் துஆ கேட்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். கோபத்திலோ அல்லது கவலையிலோ உங்கள் குழந்தைகள் மீதோ பொருட்கள் மீதோ சாப வார்த்தைகளை கூறிவிடாதீர்கள். துஆக்கள் ஏற்கப்படும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் சாப வார்த்தைகள் நிகழ்ந்துவிட்டால் அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக மாறிவிடும். கடைசியாக நம்முடைய துஆக்கள் ஏன் நிராகரிக்கப்படுகின்றன என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கிய காரணத்தை கூறுகிறார்கள். ஒரு மனிதன் வானத்தின் பக்கம் கைகளை ஏந்தி துஆ கேட்கிறான். ஆனால் அவன் சாப்பிடும் உணவு ஹராம், அவன் குடிக்கும் நீர் ஹராம், அவன் அணியும் ஆடை ஹராம். இத்தகைய நிலையில் அவனுடைய துஆ எவ்வாறு அங்கீகரிக்கப்படும்? எனவே நம்முடைய உணவு ஹலாலானதாக இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.